கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். சர்வதேச அரசியலில் மத்திய கிழக்கு பிராந்தியம் எப்போதும் ஒரு தணிந்துவிடாத தணலாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் போக்கு என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான இராணுவ உறுத்தலாக மட்டும் முடிந்து விடாமல் உலக பொருளாதாரம், அமெரிக்க உள்நாட்டு அரசியல் மற்றும் சர்வதேச அணு ஆயுத கொள்கை ஆகியவற்றில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக அதன் சூழல் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈரான் மீதான போர்க்கொள்கைகள் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினரால் மட்டுமன்றி அவரது சொந்த குடியரசுக் கட்சியினராலேயே விமர்சனத்திற்கு உள்ளாக தொடங்கியுள்ளது. குடியரசுக் கட்சியின் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினரான தாமஸ் மாசி போன்றவர்கள் ஈரானுடனான இந்த நீண்டகால மோதல் அமெரிக்காவை பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பலவீனப்படுத்தியுள்ளது என்று திறந்த வழியில் குற்றம் சாட்டுகிறார். நாட்டின் வான்வெளி மற்றும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளின் கையிருப்பு குறைவது, கச்சா எண்ணெய் இருப்பு சரிவது, நுகர்வோர் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் தேசிய கடன் அதிகரிப்பு போன்றவை அமெரிக்க குடிமக்களின் தினசரி வாழ்க்கையை பாதிக்க தொடங்கியுள்ளன. மாசியின் எதிர்ப்பைக் கண்டு அதிபர் ட்ரம்ப் கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்த போதிலும் சொந்த கட்சிகளிலேயே வெளிப்படும் இந்த எதிர்ப்பு குரல்கள் அமெரிக்க வெளியுறவுக் கொள்கையின் மீதான அதிருப்தியை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையில் ஈரானின் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் நிறைவேற்றப்பட்ட போர் அதிகார தீர்மானம் ஒரு முக்கிய திருப்புமுனையாகும். அரசியலமைப்பு சட்ட போராட்டம் அமெரிக்க அரசியலமைப்பின்படி போரை அறிவிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உண்டு. ஆனால் ஜனாதிபதியின் நிர்வாக அதிகாரம் மூலம் மேற்கொள்ளப்படும் இராணுவ தாக்குதல்களை கட்டுப்படுத்த நாடாளுமன்றம் முயற்சிப்பது நாட்டின் அதிகார பகிர்வில் உள்ள மோதலை உணர்த்துகிறது. இந்த நிலையில் ஜனநாயக கட்சியினர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தற்போதைய ஆட்சியாளர்களின் வெளியுறவுக் கொள்கை அமெரிக்க மக்களின் நலனுக்கு எதிரானது என்றும் இதனால் நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக இருப்பதாகவும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். மத்திய கிழக்கில் 2 நாடுகளுக்கும் இடையிலான தாக்குதல்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் குறித்த முரண்பாடான தகவல்கள் உலக நாடுகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக தற்போதைய நிலைப்பாடும் அது தொடர்பான உரிமை கோரலும் அமெரிக்கா ஈரானின் கடற்படை மற்றும் வான்படை வலிமை கணிசமாக அளிக்கப்பட்டுவிட்டதாகவும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முன்வந்துள்ளதாகவும் கூறுகிறது. ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை எந்த காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது என்பதில் உறுதியாக உள்ளது. ஈரான் அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கினால் இந்த போர் ஈரானோடு மட்டும் நின்றுவிடாது, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கும் பரவும் என எச்சரிக்கிறது. இப்படியான நிலையில் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ வலிமையை பயன்படுத்தி ஈரானை முடக்க நினைத்தாலும் ஈரான் விடுக்கும் எச்சரிக்கையானது பிராந்திய போராக மாறும் அபாயத்தை விவரிப்பதாக உள்ளது. ஈரான் அமெரிக்க மோதல் என்பது 2 நாடுகளுக்கு இடையிலான இராணுவ பலப்பரட்சி மட்டுமல்ல, அது அமெரிக்க உள்நாட்டு அரசியலில் ஆளும் கட்சிக்கும் நாடாளுமன்றத்திற்கும் இடையிலான அதிகார போராட்டமாகவும் பொருளாதார ரீதியான உலகளாவிய எரிசக்தி மற்றும் நுகர்வோர் விலையேற்ற அச்சுறுத்தலாகவும் புவிசார் அரசியலில் உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அணு ஆயுத போட்டியாகவும் உருவெடுத்துள்ளது. இராணுவ ரீதியான அழிவுகளை விட தூதரக வழி பேச்சுவார்த்தைகள் மற்றும் பரஸ்பர கட்டுப்பாடுகள் மட்டுமே இந்த பிராந்தியத்தில் நிரந்தர அமைதியையும் உலக பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் மீட்டெடுக்க ஒரே வழியாகும். இந்த நிலையில் சர்வதேச உறவுகளில் ஒரு நாட்டின் ஏற்படும் போர் பதற்றம் என்பது எல்லைகளுக்கு அப்பால் மிகப்பெரிய பொருளாதார மற்றும் சமூக அலைகளை உருவாக்குகிறது. மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகள் வெறும் 2 நாடுகளுக்கு எல்லை சார்ந்த விவகாரமாக பார்க்கப்பட்டாலும் அதன் உண்மையான தாக்கம் உலகளாவிய விநியோகச் சங்கிலி மற்றும் அமெரிக்க சமூகத்தின் அன்றாட வாழ்க்கையிலேதான் எதிரொலிக்கிறது. அந்த மோதலின் பொருளாதார மற்றும் சர்வதேச சமூக பக்கங்களை விரிவாக பார்க்கலாம். ஒரு நாட்டின் வெளியுறவுக் கொள்கையும் இராணுவ நடவடிக்கைகளும் அந்த நாட்டின் உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கத் தொடங்கும் போது மக்கள் மத்தியில் அதிருப்தி எழுவது இயல்பு. எரிசக்தி சந்தையின் ஏற்ற இறக்கம், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்படும் எந்த ஒரு இராணுவ மோதலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை உடனடியாக உயர்த்துகிறது. அமெரிக்கா தனது மூலோபாய எண்ணெய் கையிருப்பை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்படும் போது உள்நாட்டில் எரிபொருள் விலை உயர்கிறது. வளைகுடா பகுதியில் கப்பல் போக்குவரத்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது உலகளாவிய சரக்கு போக்குவரத்து செலவு அதிகரிக்கிறது. இது நுகர்வோர் பொருட்களின் விலையேற்றத்திற்கு நேரடியாக வலுகோருகிறது. சமூக பாதுகாப்புத் துறையின் நிதி குறைப்பு, இராணுவ தேவைகளுக்காகவும் ஆயுத உற்பத்திக்காகவும் பில்லியன் கணக்கில் நிதி ஒதுக்கப்படும் போது நாட்டின் உள்நாட்டு உட்கட்டமைப்பு, கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு குறைகிறது என்கின்ற ஆதங்கம் பொதுமக்கள் மத்தியில்
வலுத்து வருகிறது. அமெரிக்க அரசியலமைப்பின் வெளிநாட்டு போர்களை தொடங்குவது மற்றும் நிதி ஒதுக்குவது தொடர்பிலான அதிகாரம் ஜனாதிபதியின் நிர்வாகப் பிரிவுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் இடையே ஒரு நுட்பமான சமநிலையை கொண்டுள்ளது. அரசியல் அமைப்பின்படியாக பார்க்கிறபோது ஜனாதிபதிக்கும் நாடாளுமன்றத்திற்கும் இடையிலே இராணுவ தளபதி உடனடி இராணுவ நடவடிக்கைகளுக்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருந்தாலும் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை போரை அறிவிக்கும் அதிகாரம், நிதி ஒதுக்கீட்டு கட்டுப்பாடு ஆகியவை காணப்படுகிறது. நீண்ட காலமாக நடைபெற்று வரும் இராணுவ மோதல்கள் நாடாளுமன்றத்தில் ஒப்புதலின்றி ஜனாதிபதி எடுக்கும் முடிவுகள் குறித்து சட்ட ரீதியான கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட ஒப்புதல்களிலும் செனட் அவையின் முடிவுகளிலும் முடக்க நிலையை ஏற்படுத்துகிறது. ஈரான் அமெரிக்க மோதலானது உலகளாவிய பிற பெரும் வல்லரசுகளின் மூலோபாய நகர்வுகளை தீர்மானிக்கிறது. அமெரிக்க மத்திய கிழக்கில் தனது இராணுவ கவனத்தையும் வளங்களையும் அதிக அளவில் செலவிடும் போது ஆசிய பசிபிக் மற்றும் ஐரோப்பிய பிராந்தியங்களில் பிற வல்லரசு நாடுகளின் செல்வாக்கு அதிகரிக்க வாய்ப்பாகிறது. வளைகுடா பகுதியில் உள்ள சிறிய நாடுகள் அமெரிக்காவின் பாதுகாப்பு வளையத்தை நம்பியிருக்கும் அதே வேளையில் ஈரானின் நேரடி இராணுவ பதிலடியை சந்திக்க வேண்டிய அச்சத்திலும் உள்ளன. இதனால் அவை அமைதிக்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக வலியுறுத்துகின்றன. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தங்கள் மற்றும் பிராந்திய கட்டுப்பாடுகள் குறித்த சர்வதேச அணுகுமுறை தற்போது மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டுள்ளது. இராணுவ தாக்குதல்கள் மூலம் ஒரு நாட்டின் தொழில்நுட்ப அமைப்புகளை அளிக்க முடிந்தாலும் அந்த நாடு கொண்டிருக்கும் அணு ஆயுத அறிவையோ அல்லது அதன் அரசியல் விருப்பத்தையோ முற்றிலும் அழித்துவிட முடியாது. எனவே கடுமையான இராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகும் ஒரு நாடு மீண்டும் அணு ஆயுத பாதையை தேர்ந்தெடுத்தால் அதனை தேர்ந்தெடுக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வலுவான தூதரக உடன்பாடுகள் அவசியமாகின்றன. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் இராணுவ அணுகுமுறையானது வெறும் எல்லையோர பாதுகாப்போடு முடிந்துவிடாமல் அமெரிக்காவின் நிதி ஸ்திரத்தன்மை, நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் உலகளாவிய அதிகார சமநிலை ஆகியவற்றில் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது. இராணுவ வலிமையை கட்டுப்படுத்துவதை விட பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதும் சர்வதேச ஒப்பந்தங்கள் மூலம் அமைதியை ஏற்படுத்துவதுமே நீண்டகால தீர்வாக அமைய முடியும். இந்த விவகாரங்கள் எப்படி நோக்கப்படும், எப்படியான முடிவுகள் எடுக்கப்படும், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான இந்த போர் எந்த எல்லையை நோக்கி நகரப்போகிறது, இப்படியான கேள்விகள் மிகப்பெரிய கேள்விகளாகவே தொடர்ந்தும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தீர்வுகளுக்கு அப்பால் இவை மிகப்பெரிய கலவரங்களுக்குரிய வார்த்தைகளாக மாறி மிகப்பெரிய அளவிலான கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாகும். இப்படியான ஒரு நிலை தொடருமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய நிதி ஸ்திரத்தன்மையும் ஈரானினுடைய இருப்பும் எவ்வளவு கேள்விக்குட்படுத்தப்படும் என்கின்ற கேள்விகள் தொடர்ச்சியாக வலுவாக முன்வைக்கப்பட்டே வருகிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக வருகின்ற நேரங்களிலும் உங்களோடு தரவுகளை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை தொடர்ந்தும் பின்தொடருங்கள். தொடர்ந்தும் மத்திய கிழக்கினுடைய போர்க்கால நிலவரங்கள் தொடர்பான குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.